படமா நல்லா இல்ல. நான் ஆக்டிங் தவிர ஸ்டோரி எதுவுமே நல்லா இல்ல. ரொம்ப மொக்கையா இருந்துச்சு. லவ் பண்றாரு வைஃப், ஆனா வந்து வேற ஒருத்தவங்க கூட இருக்காங்க. எதுக்குன்னே புரியல. பேசியே சாவடிச்சுட்டாங்க. நான் படம் ஃபுல்லா ரொம்ப தூங்கிடுவீங்க. ஆமா, நாங்க வர 9 மணிக்கு தூக்கலாம் மிஸ் பண்ணிட்டு வந்தோம். வர்த்தே இல்லனா ரொம்ப வேஸ்ட். சிம்பு கமல் அவங்க எப்பவுமே நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா ஸ்டோரி வந்து எதுவுமே இல்ல. வேஸ்ட். எதுவுமே இல்ல. ரெண்டுமே மொக்கையா தான் இருந்துச்சு. நான் ஒண்ணும் பெருசா சொல்றேன். ஸ்டோரி இல்ல, லாஜிக் இல்ல. படத்துல சாவடிச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். வேஸ்ட். ஆமா, சுட்டு சாவடிச்சுக்கிறாங்க. எல்லாமே கனெக்ட் இல்ல. நான் எல்லாமே வேஸ்ட். அவ்வளவுதான். ஆக்டிங் வேணா பார்க்க வரலாம். கமல் சிம்பு ஃபேன்ஸ் வேணா வாங்க. அதை தவிர யாரும் வந்துடாதீங்க. வேற யாரும் ஒன்றும் பெருசா காட்டல. நான் எல்லாத்தையுமே சாவடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். சின்ன சின்ன கேரக்டர்ஸ் ஆனா யாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் தரல. எந்த எமோஷனுமே கனெக்ட் ஆகல. படம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. பாதி பேர் கிளம்பிட்டாங்க, நாங்கெல்லாம் தூங்கிட்டோம். ரொம்ப வேஸ்ட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல அதனால ஆள் இருந்தாங்க. போக ஆள் கம்மியாயிரும். ஃபஹிமானா ஏன்னா வந்து திட்டுறதுக்கா பூதமல்லில இருந்து வரோம். நான் இந்த படம் பார்க்க ஆபீஸ் பெர்மிஷன்லாம் போட்டு வந்திருக்காங்கண்ணா. நாங்கெல்லாம் பேசிக்கிட்டோம். கர்நாடகா மக்கள் தப்பிச்சிட்டாங்க இந்த படம் பார்க்காம. ஆக்சுவலி என்ன ஒரே ஒரு வருத்தம்னா மணிரத்னம் சார் மேலே ஒரு சின்ன வருத்தம், கோவம் வருது. ஏன்னா எங்கள் எஸ்டிஆரை வந்து இது பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு. ஓகே, கொஞ்சம் நிறைய டைலாக்ஸாக இருக்குது. கொஞ்சம் ஃபைட் சீன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த ஒரு ஃபீல் தான் இருக்குது. படத்தில் எனக்கு நிறையா மிஸ் ஆகுற மாதிரி இருக்குது ப்ரோ. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறையா பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. சாங்ஸ் எல்லாமே முன்னாடியே கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃபாவது விறுவிறுப்பாக போகுமான்னு பார்த்தா டப்புன்னு முடிகிற மாதிரி இருந்தது. அந்த ஒரு விஷயம் நிறைய டைலாக் வரைய சும்மா நம்ம வீட்டில எல்லாம் பேசுவோம்ல, அங்கங்கன்னு பேசுவோம்ல, அது பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கு. தவிர ஃபைட் சீன் நிறையா கொடுத்துருக்கலாமோ. ஆனால் எஸ்டிஆரோட ஆக்டிங் வேற லெவல். தலையோட பார்த்த சந்தோஷம் அது போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவருக்கு கடைசி அந்த ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும், அதெல்லாம் செம்ம வைபாக இருந்தது. உண்மையிலே எஸ்டிஆர் தலைவா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸ்டோரி நல்லா இருந்தது. ஆக்சுவலி நாயகன் பார்ட் 2 நேம் மட்டும்தான் சேஞ்சஸ்ஸு. டோட்டலாகவே நம்ம நாயகனோட பார்ட் 2 தான். அவரோட ஆக்டிங் ஏன்னா அவர் வழக்கம் போல் இவ்வளோ வயசாகி ரொமான்ஸை விடலை, அந்த ஒன்று தான் இருந்தது. படத்தில் பயங்கர ரொமான்ஸ் சீன்ஸில் வரும். ஆக்சுவலி த்ரிஷாவோட அந்த ஒரு கேரக்டரோடலாம் கொடுத்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாரும் சொல்ல மாதிரி என்ன வேணும் உனக்கு, இன்னும் கொஞ்சம் ஃபைட் சீன் வேணும் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது.